அக்கா சாராம் காலேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதோ இப்படிதான் இருக்கும். புலராத காலை தனிலே பாத்துட்டீங்களா? ஜோக். 12th ரிசல்ட்ஸ் வந்த அப்புறம் எனக்கு நிறைய டிஎம்ஸ் வந்துச்சு. சாய்ராம் காலேஜ் எப்படி இருக்கும், சாய்ராம் காலேஜ் எப்படி இருக்கும். நாக்ல A+ கிரேட், NBA அக்ரிடியேஷன், NIRF ரேங்கிங்ல 150ல இருந்து 200 ரேஞ்சில் இருக்க காலேஜ். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், ஸ்ட்ரிக்டா அப்படின்னு. சாய்ராம்னு சொன்னாலே ஸ்ட்ரிக்ட்னு சொல்ற அளவுக்கு இவங்க பேர் வாங்கி வச்சிருக்காங்க. ஈவன் நான் சாய்ராம்ல படிக்கிறேன்னு யார்கிட்டயாச்சும் சொன்னா இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமே அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரை SRM, VIT, சத்யபாமா அந்த அளவுக்கு லிபரல் டைப் காலேஜ் இல்ல. அண்ட் ஆனஸ்ட்லி சாய்ராம் எப்பவுமே அப்படி மாறாது. உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீ காலேஜ் லைஃப், எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாம ரொம்ப வந்து அல்ட்ரா லிபரல் அட்மாஸ்பியர் வேணும்னா உங்களுக்கு சாய்ராம் செட் ஆகாது. ஸ்டடீஸ் தான் முக்கியம், டிசிப்ளின், பிளேஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு சாய்ராம். பட் பர்சனலா எனக்கு சாய்ராம் ஓகேவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருந்த சாய்ராம்க்கும் இப்போ இருக்க சாய்ராம்க்கும் நிறையவே சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் நீங்க இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வர 4 இயர்ஸ்ல இன்னும் லிபரல் ஆக சான்சஸ் இருக்கு. சாய்ராம்னு சொன்னாலே ஆடியோ லான்ச்சு, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், சிம்போசியம், அப்படியே காலேஜ் லைஃப் வந்து இப்படின்றதுக்குள்ள போயிடும். எனக்கெல்லாம் அப்படிதான் ஃபாஸ்டா முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்னா உங்களுக்கு வந்து டீசெண்டான ஒரு காலேஜ் லைஃப் வேணும்னா ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணணும் வித்தவுட் டூ மச் டிஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரிலாம் என்விரான்மெண்ட் போதும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு சாய்ராம். அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி உங்களுக்கு வந்து எஃபர்ட்டே போட மாட்டேன், ஸ்கில்ஸே இல்லை அப்படின்னா எவனுமே வேலை கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் உங்கள் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எஃபர்ட் போட ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சாய்ராமில் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். அப்புறம் வேற என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், ஹாஸ்டல் எப்படி இருக்கும், இன்னும் காலேஜ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு சாய்ராம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ட்ரிகர் ஆகாதீங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் சாய்ராம் பற்றி சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக 12th முடிச்சுட்டு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.